வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம். ஸோ இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ விமலுக்கு வந்து ஒர்க் இருக்குன்னு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நல்ல தண்ணி வேறு வந்துட்டுருக்கு. நல்ல தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ வந்து பாப்பாவை தூங்க வைக்கணும். பாப்பாவை தூங்க வச்சுட்டு வீடெல்லாம் வந்து அலங்கோலமாக இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி மற்ற ஒர்க் பார்க்கணும். நான் வந்து இப்போ தான் வந்து தூங்க வச்சுட்டு வீடெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் கூட்டி கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்ததெல்லாம் கழுவிட்டு போகிறதுக்குள்ளே குளிக்கலான் இருந்தேன். ஓகேங்களா, தண்ணியெல்லாம் காந்துச்சு. அதுக்குள்ளே இந்த குட்டி எலி வந்து எந்திரிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க சுவினி? என்னது இது? என்ன பண்ணிட்டு இருக்க? வெக்கம் வேற வந்துருச்சு உனக்கு. இது எதுக்கு இப்படி சீமார் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? A few moments later. குளிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பாப்பாவுக்கு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பூசணிக்காய் சாப்பாடு அவளுக்கு. எங்களுக்கு வந்து பூசணிக்காய் குழம்பு வச்சோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் காய எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு வைக்கிறதுக்கு இங்கே வந்து பாப்பாவுக்கு வைக்கணும். அதை காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பருப்பு போட்டாச்சு. இது வந்து கழிஞ்சு வைக்கணும் இப்போது. நெக்ஸ்ட் என்னென்னா கொஞ்சம் சீரகம், 2 சின்ன வெங்காயம், 2 வெள்ளை வெங்காயம், அப்புறம் வந்து 2 குருமிளகு, கொஞ்சம் விளக்கெண்ணெய் அண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் அவ்வளவுதான் போட்டுட்டு ஒரு 1/2 தக்காளி போட்டுட்டு விசில் விட்டு அவ்வளோதான். அப்புறம் பூசணிக்காய் கட் பண்ணி போட்டேன். ஸோ இதே மாதிரி தான், ஏதாவது காய் மட்டும் ஆட் பண்ணிப்பேன் டிஃப்ரெண்ட்டாக. பட் மெத்தட் வந்து இதே மாதிரி தான். இது வச்சு அப்படியே கொடுத்துரும். மிக்சியில் ஒரு அடி அடித்து அப்படியே கொடுத்துரும் பாப்பாவுக்கு. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிப்பேன் டேஸ்ட்டுக்கு வேண்டி. அது ஹெல்த்தியும் கூட தானே. அதனால் நான் பாப்பா எல்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பா தூங்க வச்சுட்டேன். இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் கச்சாய சுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது சுட்டுட்டு அப்புறம் ரெடி ஆகணும். அப்புறம் வந்து தீபம் பற்ற வைக்கணும். அதுக்குள்ளே விமல் வந்துடுவாங்க. ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகணும். ஸோ இதுதான் கச்சாய் எப்படி சொல்கிறதுன்னு வந்து நான் சொல்கிறேன். கச்சாய் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கரும்பு சக்கரை. நான் வந்து கரும்பு சக்கரை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கரும்பு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றி எண்ணெயில் சுட்டு எடுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் வந்து கச்சாயம். இது வந்து எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு செஞ்சு தருவாங்க. ஸோ அதை வச்சு நான் செய்கிறேன். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். நான் வந்து பார்த்தோன்னா சுட்டுட்ருக்கேன். விமல் வந்து வந்துட்டாங்க. பாப்போம். வெயிட் தர தூங்குதான். வேற கச்சாய சூறால இல்லை கருங்கல் சூறாலன்னு தெரியல. சுரேகா மூஞ்சி பாருங்களேன், இங்கே பாருங்களேன். ஆனால் டிச்சாட்டு தான் இருக்கு. சாரிலாம் கட்டி கார்த்திகை தீபத்துக்கு வந்து சும்மா ஜகஜோதியாக ரெடியாக இருக்கா. கச்சாய் தேடு பாருங்க. கச்சா எப்படி கருங்கல்லாட்டு இருக்குதா? மனம் வெள்ளை சக்கரை. ஐயோ சாப்பிட வேணாம். வெயில் அஸ்திமா நல்லா இருக்குங்க. அப்ரிஷியேட் பண்ணிடலாம். நீ போனி உண்மையா நல்லா இருக்கு பேபி. இது சீரியஸா நல்லா இருக்கு. விடுங்க, நம்ம வீட்டு பழத்துல செஞ்சது. ஐ அம் ஸ்வேர் அதனால நல்லா இருக்கு. ஐ அம் ஸ்வேர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பேபி. சத்தியமா செமையா இருக்கு. வாவ். சுரேகா வந்து குக்கிங்ல இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கா. அதுக்கு முன்னாடி கேவலமா இருந்தேன். சத்தியமா கேவலமா இருந்தேன். இப்பதான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன். நான் இன்னொன்று சாப்பிடுன்னு தோணுது. இதுதான் வந்து ஒருத்தனோட கைப்பக்குவங்கிறது.
மாடு மாதிரி தின்ட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா சுரேஷ் சுரேஷ் பார்த்தீங்கன்னா சுரேகா பேசுறி சுரேஷ் அப்படியா? சுரேஷ் வந்து இப்போ விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விளக்கு போடும்போது வந்து பேசக்கூடாதாமா, ரொம்ப பஞ்சுவாலிட்டியோட வந்து விளக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சாமிக்கு பூவெல்லாம் வைக்கல. நானும் பாப்பா வந்து ட்ரெஸ் போடாம இருக்கோம், அதனால வந்து நாங்கள் காட்டில் அடிக்கிறோம் பற்ற வைக்கும்போது. பார்த்தீங்கன்னா ஒரு நெய் விளக்கு வந்து சுரேகா போடுறோம். நெய் பார்த்தீங்கன்னா சுரேகா எடுத்தது, இந்த ஹோம்மேட் நெய் எப்படி இருக்கு. ஸோ நாங்கள் ரெடி. ஏ சுரேகா பார்த்தீங்களா? சுரேஷ் மஞ்சள் காட்டு மைனா ஓர சீன் போட்டிருக்காங்க கொஞ்சம். நாங்கள் ரெடி. ஃபர்ஸ்ட் வந்து சுரேகா வெளியே விளக்கு பற்றி போகிறான். சுரேகா கோலம் போகிற பாருங்க, ஹிந்திக்காரன். ஐயோ சவுண்டாக பேசணும். சாணியெல்லாம் நான் வலிச்சேன், பார்த்தா மழை ஊற்று. சுரேகோட கோலத்தை பார்த்துங்க, விளக்கு கோலம் போடுற மயில் விளக்கு. உங்கள் அம்மா விளக்கு கோலம் போடுற தங்கம். ஏ பட்டாசு வெடிக்கிறோம்லாமா. சுரேகா கோல போட்டியில் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து இது பண்ணியிருக்கா. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஏன் சுரேஷ் அவ்வளோ ரொம்ப நேஷ்னல் லெவலில் வின்னர் தான் நடி கோல போட்டியில். சுரேகா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணா. ஏன் சுரேஷ்? இந்த மல்லிப்பூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 rupees. சுரேகா வந்து ஃபஸ்ட்டாக வந்து கார்த்திகை பாப்பா வந்ததுக்கு முதல்ல கார்த்திகை பேசுவி. ஏன் சுரேகா? கார்த்திகை தீபம் வந்தது. சரி இங்கே பார்த்துங்க, நயன்தாரா வந்து பற்ற வைக்கிறாங்க. ஏதாவது பேசுங்க. இப்போ விளக்கு பற்றவங்க பேசக்கூடாது. கர்மா எங்க இருந்தா வர நீங்க ஒப்பம் மகனே பட்டாசுக்கு பயந்து ஓடி வரான். ஏன்டா பம்பர ஒண்ணுடா வாடாடே. இருங்க பத்த வச்சு காட்டுறோம். எல்லா குழந்தைகளும் பட்டாசுக்கு பயப்படும், கம்புல பயப்பட மாட்டான். எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவகிட்ட இருந்து நேற்றே வந்து வச்சோம். பரணி தீபம் அன்னைக்கே வந்து விளக்கு வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து விளக்கு வச்சோம். பட் நேற்றே வந்து இவ்வளோ சமாளிக்க முடியல. நிறைய விளக்கு வச்சோம்னா அம்மனி அபேஸ் பண்ணிடுவா. ஸோ அதனால் கம்மியான விளக்கு தான் வைக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய வச்சுக்கலாம். எங்கள் சாமி ரூம் பக்திமயமாக உள்ளதில்லை. ஏ வாங்க வாங்க வா. எங்கே வைக்கிற பேபி? வா நின்றுச்சு வா. சரி அவ்வளோதான், போய் கிச்சனில் வச்சு சாமி கும்பிட்டா அங்கே கோயிலுக்கு கிளம்ப வேண்டிதான். சாமி கும்பிட்டாச்சு. சுரேகா வந்து அதி தீவிரமான சாமி கும்பிடுவா. என்னென்னமோ பண்ணுவா. அந்த திண்ணூறு வைக்கிறதுக்குள்ள வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுவா. பக்தியோட பக்தி பயத்தோட உச்சத்தில் இருக்கா பார்த்தீங்களா? புடி. எங்க போறோம்? கோவிலுக்கு போறோம். போலாமா? கோயிலுக்கு வந்துட்டோம், சாமி கும்பிடுறோம், காட்டுறோம். சுரேஷ் வந்து மொத்தம் 3 கோயில். இங்கே வந்து 2 விளக்கு ஏற்றியாச்சு, இங்கே 3 விளக்கு ஏற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாரியத்தா கோயிலுக்கு போய் அங்கே விளக்கு ஏற்றணும். ஃபைனல் விளக்கு. ஆமாம்.
சுரேகா பிரசாதம் வாங்க ஃபயரா ஓடிட்டு இருக்கா. கேசரி எவ்வளோ முடிஞ்சிருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பசியாயிடுச்சு. ஒரு மாதிரி நைனிங் ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் சீக்கிரமாக. பார்த்தீங்கன்னா பேம்பஸ் போட்டிருந்தோம். பேம்பஸோட ஆயில் காலம் முடிஞ்சிருச்சு போல். நம்ம என்ன பேம்பஸ் யூஸ் பண்ணுறோம்னா கடல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயே ஒன்று குத்தி விட்டா என் மேலே. சரிங்க, சாப்பிடும்போது வரோம். சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். தங்கப்பட சாப்பாடு கூட சைக்கிள் உட்காருவாங்களாமா. சைக்கிள் ஓட்டிட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரி 6 அடி என்ன சாப்பிட்றோம்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல், கோயிலில் கொடுத்த சாப்பாடு அதே தான்.